வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பாகிஸ்தான் மீதான பாசத்தில் கனவுலகில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மிதக்கிறார் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சித்திருக்கிறார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து திருக்குனூரில் நேற்று நடந்த பிரசார கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய அவர், புதுச்சேரியை உயர்ந்த உன்னதமான இடத்திற்கு எடுத்து செல்வோம் என்று உறுதியளிக்கிறேன். கடந்த காங்கிரஸ் நாராயணசுவாமி ஆட்சி புதுச்சேரியை பின்னோக்கி தள்ளிவிட்டது. அதை சரி செய்யவே 5 ஆண்டாகிவிட்டது. தேஜா கூட்டணியில் அனைத்து கட்சிகளும் ஒற்றுமையாக தேர்தலை சந்திக்கிறோம். ஆனால் இந்திய கூட்டணியில் இப்போதே தொகுதிக்காக பதவிக்காக சண்டை போட்டு அடித்துக் கொண்டிருக்கின்றனர். இரு கம்யூனிஸ்டுகளும் தனித்து போட்டியிடுகின்றனர். திமுக காங்கிரஸ் கூட ஒன்றாக இல்லை. 5 தொகுதிகளில் நேருக்கு நேர் மோதிக்கொண்டிருக்கின்றனர். வளைகுடா பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கிறது என்று ராகுல் கூறியுள்ளார். ராகுல் கனவுலகில் மிதக்கிறார். அவர் மிகவும் நேசிக்கும் பாகிஸ்தானில்தான் பெட்ரோல் ரூபாய் 458, டீசல் ரூபாய் 520 உயர்ந்துள்ளது. இந்தியாவில் இல்லை. பாகிஸ்தான் விலை உயர்வை கூறி மக்களை ராகுல் பயமுறுத்துகிறார். புதுச்சேரியை தகவல் தொழில்நுட்ப மாநிலமாக உயர்த்த அருமையான திட்டம் தீட்டப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் ஆண்டிற்கு 3 லட்சம் லேப்டாப் தயாரிக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு அனுப்புகின்றனர். இதுபோல புதுச்சேரி முன்னேற்றத்திற்கு வழி செய்து வந்திருக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். காமராஜர் நகர் தொகுதியில் இறுதிக்கட்ட பிரசாரத்தை ஜோஸ் சார்லஸ் மார்டின் உற்சாகமாக நிறைவு செய்தார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் இறுதிக்கட்ட தேர்தல் பிரசாரத்தை சிறப்பாக நிறைவு செய்தார். திறந்தவெளி வாகனத்தில் சாரம் பகுதியிலிருந்து புறப்பட்டவர் வெங்கடேஸ்வர நகர், பாலாஜி நகர், அண்ணாமலை நகர், கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகர், தேவகி நகர், சங்கரதாஸ் நகர், கென்னடி கார்டன், சாமிப்பிள்ளை தோட்டம், வள்ளலார் சாலை தோட்டம் உள்ளிட்ட பல பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். தொகுதி முழுவதும் வாகனத்தில் நின்றபடி பொதுமக்களுக்கு கையசைத்த வண்ணம் வணக்கம் தெரிவித்து அவர் தாம் போட்டியிடும் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். குறிப்பாக வாக்கு சீட்டில் 6ஆம் எண்ணில் உள்ள தர்பூசணி சின்னத்திற்கு ஆதரவு தருமாறு மக்களிடம் வலியுறுத்தினார். சாலையோரங்களில் திரண்டிருந்த மக்கள் அவரை வரவேற்று கையசைத்து மகிழ்ச்சி தெரிவித்தனர். இதனால் பிரசாரத்திற்கு பெரும் வரவேற்பு கிடைத்தது. தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் இருபுறங்களிலும் இருசக்கர வாகனங்களில் படை சூழ்ந்து சென்றனர். அப்பொழுது ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேசுகையில், வெற்றியின் சின்னம், நியாயத்தின் சின்னம், நேர்மையின் சின்னம், சத்தியத்திற்கு வாக்களியுங்கள் என்று பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். மேலும் எளிமையான மனிதராக மக்களுடன் நெருக்கமாக பழகி அவர்களின் ஆதரவை பெற்றார். புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி புதுவையில் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளுக்கு 3 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் நாளை மறுநாள் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனையொட்டி புதுவையில் தேர்தல் பிரசாரம் இன்று நிறைவடைகிறது. இந்நிலையில் தேர்தலையொட்டி புதுவையில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு ஏப்ரல் 6 முதல் 10ஆம் தேதி வரை ஏற்கனவே விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுவையில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளுக்கும் நாளை ஏப்ரல் 8 முதல் ஏப்ரல் 10ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்லூரிகள் பலவும் வாக்குச்சாவடிகளாக இருப்பதால் இந்த விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல கேரளம், அசாம் மாநிலத்திற்கும் ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. சேதராப்பட்டில் தகவல் தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனம் உட்பட பல்வேறு அறிவிப்புகளுடன் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியிடும் நிகழ்ச்சி காமராஜர் சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நேற்று மாலை நடைபெற்றது. என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயபால், அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணைத் தலைவர் பக்தவக்ஷலம், ஆலோசகர் ராமானுஜம் ஆகியோர் முன்னிலையில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. சேதராப்பட்டில் படித்த இளைஞர்களுக்காக 800 ஏக்கரில் தொழில்நுட்ப பூங்கா அமைய இருக்கிறது. அதில் 100 ஏக்கரில் சென்னை ஐஐடி உயர்தர கல்வி மற்றும் தகவல் தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனம் துவங்கப்படும். தட்டாஞ்சாவடி பகுதியில் அரசு இடத்தில் 21.30 ஏக்கர் ஆயிரத்தில் 250 கோடி ரூபாய் மதிப்பில் தகவல் தொழில்நுட்பதற்காக சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்கப்படும். வீடு இல்லாதவர்களுக்கு 500 சதுர அடிகள் காலியிடம் வாங்க 15 லட்சம் ரூபாய் மானியத்துடன் கடன் உதவி வழங்கப்படும். மேலும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்த உள்ளதாக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. 30,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களை நேரில் சந்தித்த ஒரே வேட்பாளர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் சாதனை பிரசாரம் பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் மற்றும் வேட்பாளரான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தீவிர தேர்தல் பிரசாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவர் போட்டியிடும் தர்பூசணி சின்னத்திற்கு ஆதரவு கோரி தொகுதி முழுவதும் வீடுதோறும் சென்று
வாக்கு சேகரித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த தேர்தலில் புதுச்சேரியில் இதுவரை எந்த சட்டமன்ற வேட்பாளரும் மேற்கொள்ளாத விதமாக ஒவ்வொரு வாக்காளரையும் நேரில் சந்தித்து அவர்களின் கருத்துக்களையும் குறைகளையும் கேட்டறியும் தனித்துவமான முறையை ஜோஸ் சார்லஸ் மார்டின் கடைபிடித்து வருகிறார். காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தினமும் காலை முதல் மாலை வரை தொடர்ந்து மக்களை சந்தித்து வருகிறார். இதுவரை 30,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களை நேரில் சந்தித்து அவர்களிடம் தனது தேர்தல் வாக்குறுதிகளை விளக்கி ஆதரவை பெற்றுள்ளார். வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கும் போது குடிநீர், சாலை வசதி, கழிவுநீர் வடிகால், தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்து மக்கள் முன்வைக்கும் கோரிக்கைகளை கவனமாக பதிவு செய்து தேர்தலில் வெற்றி பெற்றால் அவற்றிற்கு முன்னுரிமை அளித்து தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்து வருகிறார். மேலும் பெண்கள், முதியோர், இளைஞர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருடனும் நேரடியாக உரையாடி அவர்களின் தேவைகளை புரிந்து கொள்ளும் முயற்சியில் அவர் ஈடுபட்டும் வருகிறார். இந்த நேரடி சந்திப்பு பிரசாரம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. மக்களை நேரில் சந்திப்பதே உண்மையான அரசியல். அவர்களின் பிரச்சினைகளை அறிந்து அதற்கான தீர்வுகளை வழங்குவதே என் நோக்கம். அதற்காகவே ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று வாக்கு சேகரித்து வருகிறேன் என்று ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். மக்களோடு நேரடி தொடர்பை உருவாக்கி அவர்களின் நம்பிக்கையை பெற்ற ஒரே வேட்பாளராக ஜோஸ் சார்லஸ் மார்டின் உருவெடுத்து வருகிறார். அவரது இந்த முறையான பிரசாரம் காமராஜர் நகர் தொகுதியில் தேர்தல் களத்தை விறுவிறுப்பாக மாற்றியுள்ளது. நிரவி திருப்பட்டினம் தொகுதி தாவேகா வேட்பாளர் வழக்கறிஞர் கணேஷ் தொண்டர்களுடன் தொகுதி முழுவதும் இருசக்கர வாகன பேரணியில் ஈடுபட்டு வாக்கு சேகரித்தார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வரும் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் இன்று மாலை 5 மணியுடன் பிரசாரம் முடிவடைய உள்ளது. இந்நிலையில் அனைத்து கட்சிகளும் தங்களது பிரசாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர். நிரவி திருப்பட்டினம் தொகுதியில் தாவேகா சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வழக்கறிஞர் கணேஷ் தொடர்ந்து பிரசாரம் மேற்கொண்டு வந்த நிலையில் பிரசாரத்தின் இறுதி நாளான இன்று தமது தொண்டர்களுடன் தொகுதி முழுவதும் இருசக்கர வாகன பேரணியை மேற்கொண்டு வாக்கு சேகரித்தார். திருப்பட்டினம் பகுதியில் எல்லையான போலகத்தில் இருந்து தொடங்கிய பேரணி திருப்பட்டினம் வழியாக நிரவி, விழுதியூர், ஓடுதுறை, மதகடி வழியாக கருங்காலச்சேரியில் நிறைவடைந்தது. இப்பேரணியில் இளைஞர்கள், பெண்கள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பேரணியின் பின்னால் ஆட்டோவில் திரளான பெண்கள் அணிவகுத்து சென்றனர். பேரணிக்கு இடையே திறந்த வாகனத்தில் வேட்பாளர் வழக்கறிஞர் கணேஷ் மக்களிடையே வாக்கு சேகரித்தபடி சென்றார். பேரணியில் அவசர உதவிக்காக ஆம்புலன்ஸ் வசதியும் சென்றதும் குறிப்பிடத்தக்கது. கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. காமராஜர் நகர் தொகுதியில் தேர்தல் பிரசாரம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தீவிரமான பிரசாரத்தை மேற்கொண்டார். மக்களுடன் நேரடி தொடர்பை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் அவர் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்து வருகிறார். ஒவ்வொரு குடும்பத்தினரையும் சந்தித்து அவர்களின் அன்றாட பிரச்சினைகள், தேவைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை கேட்டறிந்து தாம் போட்டியிடும் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறார். குறிப்பாக குடிநீர், சாலை வசதி, வடிகால் அமைப்பு, தெருவிளக்குகள், மருத்துவ வசதிகள் மற்றும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு போன்ற அடிப்படை தேவைகள் குறித்து மக்கள் முன்வைக்கும் கோரிக்கைகளை பதிவு செய்து அவற்றை விரைவாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்து வருகிறார். பிரசாரத்தின் போது பெண்கள், முதியவர்கள் மற்றும் இளைஞர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளித்து வருகின்றனர். பல இடங்களில் மக்கள் அவருக்கு மாலை அணிவித்தும் பூக்கள் வழங்கி ஆதரவை வெளிப்படுத்துகின்றனர்.
மேலும் சில பகுதிகளில் உள்ள குடியிருப்பு சங்கங்கள் மற்றும் உள்ளூர் அமைப்புகளும் அவரை நேரில் சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து அவர் கூறுகையில், இறுதிக்கட்ட பிரசாரமாக தினமும் சுமார் 30,000 அடிகள் நடந்து மக்களை சந்தித்து வருகிறேன். இது ஒரு சாதாரண பிரசாரம் அல்ல, மக்களின் மனதை அறியும் பயணம். மக்கள் அளிக்கும் அன்பும் நம்பிக்கையும் எனக்கு மிகப்பெரிய பலமாக உள்ளது. நான் வெற்றி பெற்ற பின் இந்த நம்பிக்கையை காக்கும் வகையில் 2 மடங்காக சேவையை மக்களுக்கு அளிப்பேன் என்று தெரிவித்தார். மேலும் காமராஜர் நகர் தொகுதியை அடிப்படை வசதிகள் முழுமையாக நிறைந்த முன்னோடியான தொகுதியாக மாற்றும் திட்டங்களையும் அவர் விரைவில் செயல்படுத்த உள்ளதாக கூறினார். இந்த முறைகள் மக்களுடன் நேரடி தொடர்பு கொண்டு நடைபெறும் அவரது பிரசாரம் தொகுதியில் முக்கிய கவனத்தை ஈர்த்து வருகிறது. டெல்லியின் ரிமோட் கண்ட்ரோலுக்கு தலையாட்டும் அடிமைகள் கூட்டத்தை தமிழக மக்கள் விரும்பவில்லை. அதே உணர்வுதான் புதுச்சேரி மக்களிடமும் உள்ளது என்று புதுச்சேரியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசியுள்ளார். புதுச்சேரியில் திமுக சார்பில் அக்கட்சியின் வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரசார பொதுக்கூட்டம் கொக்கு பார்க் அருகே உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூட திடலில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக தலைவரும் தமிழகத்தில் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், டெல்லியின் ரிமோட் கண்ட்ரோலுக்கு தலையாட்டும் அடிமைகள் கூட்டத்தை தமிழக மக்கள் விரும்பவில்லை. அதே உணர்வுதான் புதுச்சேரி மக்களிடமும் உள்ளது. உங்களிடம் இருக்கா இல்லையா? என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியை வீட்டிற்கு அனுப்ப நீங்கள் தயாரா? புதுச்சேரி வீதிகளில் இன்று போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைக்கின்றன. இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. இதற்கு மத்திய அரசும் இங்குள்ள மாநில அரசுமே நேரடி காரணம். புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்து விட்டது. மக்கள் அச்சத்துடன் வாழும் சூழல் நிலவுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரியில் ரோட் ஷோ நடத்தியதை சுட்டிக்காட்டி ஸ்டாலின் ஆவேசமாக பேசினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பிரதமர் மோடியின் நேரடி தலையீட்டால்தான் புதுச்சேரியின் தனித்தன்மை சிதைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், புதுச்சேரி மக்கள் இந்த தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்றும் தெரிவித்தார். காலாப்பட்டு மத்திய சிறையில் தடுப்பு காவலில் உள்ள வாக்காளர்களுக்கான தபால் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஆணையின்படி புதுச்சேரி சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு எதிர்வரும் 9ஆம் தேதி நடைபெறுகிறது. இதனையொட்டி புதுச்சேரியில் காலாப்பட்டு மத்திய சிறையில் தடுப்பு காவலில் உள்ள வாக்காளர்களுக்கான தபால் வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது. இதனை மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் பார்வையிட்டார். மேலும் சிறையில் உள்ள அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை பார்வையிட்ட பின் சிறையில் உள்ள கைதிகளை சந்தித்து நிறை குறைகளை கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து காலாப்பட்டு தொகுதியில் உள்ள சில வாக்குச்சாவடிகளை பார்வையிட்டு அங்குள்ள குறைந்தபட்ச உறுதி செய்யப்பட்ட வசதிகளான சாய்தளவு அமைப்பு, கழிப்பறை, குடிநீர், மின்சார வசதி போன்றவை ஏற்படுத்தப்பட்டுள்ளதா என்பதையும் ஆய்வு செய்தார். காங்கிரஸ் ஆட்சியில் ஏம்பலம் தொகுதியில் கொண்டு வந்த திட்டங்களை என்ஆர் காங்கிரஸ் அரசு செயல்படுத்தவில்லை என்று முன்னாள் அமைச்சர் கந்தசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ஏம்பலம் தொகுதி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அங்கிருந்த பெண்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அவர் பேசுகையில், நான் அமைச்சராக இருக்கும் பொழுது கரிக்கலாம்பாக்கம் ஏம்பலம் வளர்ச்சி பெறுவதற்கு தொகுதியில் ஒரு மகளிர் கல்லூரி, திறன் வளர்ச்சி மேம்பாட்டிற்காக 5 ஏக்கரில் ஒரு திட்டம், பிற்படுத்தப்பட்ட மற்றும் ஆதிதிராவிடர் மக்களுக்கு உண்டு உறைவிட பள்ளி, 5 கோடியில் திருமண மண்டபம், கோர்க்காடு ஏரியை சுற்றுலா தலம் ஆகியவை கொண்டு வந்தோம். 700 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் பொருட்டு கோர்க்காட்டிற்கும் கரிக்கலாம்பாக்கத்திற்கும் இடையில் ரூபாய் 65 கோடியில் நிதி திட்டம் கொண்டு வந்தேன். அடுத்து வந்த ரங்கசாமி இதனை எதையுமே செய்யவில்லை. மக்கள் கைச்சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். நான் வெற்றி பெற்ற அமைச்சரானால் மட்டுமே நின்று போன திட்டங்களை செய்ய முடியும். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை கொண்டு வர முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். அனைத்து விஷயத்திலும் ஆளுநர் தலையிட்டால் மக்களால் தேர்வான அரசிற்கு மதிப்பில்லாமல் புதுச்சேரி டெல்லியிலிருந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக இயக்கப்படுகிறது என்று தமிழகத்தின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். புதுவை மரப்பாலம் சந்திப்பு மற்றும் அண்ணா சாலை அருகே திமுக வேட்பாளர்களை ஆதரித்து தமிழகத்தின் துணை முதல்வர் உதயநிதி இன்று தேர்தல் பிரசாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், புதுவை மக்கள் வெறுப்பு அரசியலுக்கு இடம் தரமாட்டார்கள். அப்படிப்பட்ட புதுவையில் பாசிச பாஜக சக்திகளின் ஊடுருவல் அதிகமாகிவிட்டது. மக்கள் விரோத திட்டங்களை சோதித்து பார்க்கும் இடமாக புதுவையை பாஜக மாற்றி வருகிறது. பாஜகவின் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்திவிட்டனர். தமிழ்நாட்டில் அதிமுக தோளில் ஏறி நின்ற பாஜக சவாரி செய்வது போல புதுவையில் என்ஆர் காங்கிரஸ் தோளில் ஏறி நின்ற பாஜக சவாரி செய்கிறது. புதுவை மக்கள் மீது மத்திய அரசிற்கு அக்கறை இருந்திருந்தால் மக்களின் கோரிக்கையான மாநில அந்தஸ்தை வழங்கினார்களா?
16 முறை தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியும் மாநில அந்தஸ்தை வழங்கவில்லை. மோடிக்கு செய்ய மனசில்லை. புதுவையில் துணைநிலை ஆளுநர் கையில்தான் எல்லா அதிகாரமும் குவிந்துள்ளது. மாநில அந்தஸ்து கிடைத்தால் ஆளுநருக்கு அதிகாரம் இல்லாமல் போய்விடும். ஆளுநரை வைத்தே புதுவையை ஆளலாம் என்று பாஜக நினைக்கிறது. புதுவையில் அனைத்து விஷயத்திலும் ஆளுநரின் தலையீடு உள்ளது. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசிற்கு மதிப்பில்லை. மத்திய அரசு நியமிக்கும் ஆளுநர்கள்தான் அனைத்தையும் தீர்மானிக்கின்றனர். புதுவையை டெல்லியிலிருந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக இயக்குவதாக அவர் தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.